ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போதும் சேனல் யாராவது சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திட்டுக்கோங்க மண்பாதிரப்பையும் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். ஸோ என்னோட வாட்ச் பிஸ்னஸோட அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் போகும் நம்பிக்கை. ஸோ அவ்வளோதாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு என்ன vlog பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி என்னோட பைக்கோட பிரேக் பேட்ஸ் வந்து ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. என்ன ஆச்சுங்க? ஸோ பிரேக் பேட்ஸ் வந்து சுத்தமாக போச்சு, அதான் மாற்ற போகிறோம். அதெல்லாம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேடிஎம் சர்வீஸ் சென்டர் சீனியர் இடம் மாற்ற போகிறோம். அங்கே போய் மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து போகிற வாரம் பீச்சுக்கு போயிட்டு இருந்தால ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக் வீல் ஸ்பின்ன கடவுளே போயிட்டே அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இந்த விளாக் இது என்னன்னா சும்மா நார்மலான விளாக் தான். இதே ஏன்டா விளாகாக போடுறேன். கேடிஎம் சர்வீஸ் சென்டரே எனக்கு வந்து பொழப்பாக போயிடுச்சு. அடிக்கடி கேடிஎம் சர்வீஸ் சென்டர் போயிட்டுருக்கேன். ஒரு 2 வாரம் முன்னாடி தான் 391 சர்வீஸ் பண்ண போயிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட பைக்லேயே வந்து இப்போ வந்து பிரேக் பேட் மாற்ற போகிறோம். பிரேக் பேட் எவ்வளோ காஸ்ட் வருது என்ன வருதுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதனால் காலைல 10 மணி வந்து இருஃபான் நான் ரிசீவிங் தான். ஆனால் மணி பார்த்தீங்கன்னா 11:53. நான் நல்லா தூங்கிட்டேன். ஏன்டா நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து நல்லா தூங்கினேன். இப்போ தான் எழுந்தேன். ஆனால் இப்போ தான் நான் எழுந்தேன். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் நான். சரி வாங்க அப்படின்ட்டாரு. ஆனால் வெயில் வந்து என்னை பொழந்து தள்ளுது. இதுலேயே வந்து 2 பேக்ஸ் இருக்காங்க. சிந்தட்டிக் பிரேக் பேக்ஸ் ஒன்று இருக்குது, நார்மல் பிரேக் பேக்ஸ் ஒன்று இருக்குது. சிந்தட்டிக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது. அது வந்து ஹை ரெக்கமெண்டட் ஹை பர்ஃபார்மன்ஸோடு வந்து வரும். வண்டியில் கொடுத்தது சிந்தட்டிக், இப்போது நம்ம வச்சுருக்கிறது சிந்தட்டிக் தான். இப்போ வந்து நம்ம நார்மல் பிரேக் பேட்ஸ் தான் போட போகிறோம். அது வந்து கம்மியான காஸ்ட்டு. சிந்தட்டிக் போட்டால் கொஞ்சம் ரேட் அதிகம். ஏன்னா நீங்கள் ஓவர் ஸ்பீடு ஓட்டுவீங்க, அதிகமான ஸ்பீடு ஓட்டிங்கன்னா தாராளமாக வந்து சிந்தட்டிக்காக சூஸ் பண்ணலாம், நார்மல் வேண்டாம். நான் வந்து நார்மலே போடுறேன். இப்போதைக்கு வந்து பட்ஜெட் இல்லைட்ட, அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் நார்மல் போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். மேபி பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வேணால் நம்ம வந்து சிந்தட்டிக் போட்டுக்கலாம். அடுத்த வாட்டி வேணால் கூட நம்ம சிந்தட்டிக் மாற்றிக்கலாம். இன்கேஸ் இதே நல்லா இருக்குன்னா இருக்குங்க சிந்தட்டிக்கு. இன்கேஸ் நான் இதே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே ரெக்கமெண்டட்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நார்மலான பிரேக் பேட்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து சரி இதுவே ஒரு ரோகா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். என்னடா இது ஒரு ரோகா போடுறேன்னா வேறு தெரியல எனக்கு. நான் ட்ரிப்பு போகலான்னு பிளான் வச்சுருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுதுங்க. எல்லாமே பட்ஜெட்டுக்கான இஷ்யூ தான். பட்ஜெட் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது. என்னை வந்து நான் போகிறதுக்கு ரெடி, பசங்க வரத்துக்கு ரெடி. ஆனால் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் பிரச்சனை. போன விளாகில் திருச்சூர் விளாகில் வந்து நிறைய சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வந்து ஸ்டண்ட்டுக்காக ஒரு பைக் வாங்குவோம், நம்ம ஸ்டண்ட்டு கற்றுப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம நல்லா ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய சின்ன பேசிக்கான ஸ்டண்ட், வீலிங் அடிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அடிக்கிறதுலாம் நான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் அப்புறம் வந்து மூட்டை கட்டி வச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து எனக்கு வீலிங் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது. சரி நம்ம வந்து கற்றுப்போம் திருப்பி அப்படின்னு தோணுது. பட் என் பைக்கில் கற்றுக்கிட்டேன்னா விழுந்தேன்னா டமால் டிமில் விழுந்தானா எல்லாமே உடஞ்சிரும். ஸோ இதில் வந்து உடஞ்சதுன்னா பெரிய ஒரு செலவு வந்துடும் எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்டண்ட் பைக் வாங்கி ஸ்டண்ட் கற்றுக்கலான்ட்டு. ஆனால் ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து இங்கே இடமே இல்லைங்க, பிளேஸ் இல்லை ஸ்டண்ட்டு கற்றுக்க. ஸோ நார்மலான பப்ளிக் ரோடெலாம் நம்ம கற்றுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்டடான ரோடு, யாருமே இல்லாத அபண்டன்ட் ரோடு, அந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாராளமாக இருக்கும் கற்றுக்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆட்கள் யாரும் வரலன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கற்றுக்க. அதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரோடு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பைக் வாங்கலாம் ஸ்டண்ட்டுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பாச்சி தான் வச்சுட்ருக்கேன். நீங்கள் ஏதாவது பைக் சஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண பார்க்கலாம். வந்து பைக் வாங்கி ஸ்டண்ட்டும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. பைக் சம்மந்தமாக எனக்கு வந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசை. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஜிடி கப்புன்னு சொல்லி ஒன்று நடக்கும், வருஷம் நடக்கும். ஸோ நேற்று தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்னை வந்து டாக்குமெண்டேஷனுக்கு ஷோரூமுக்குலாம் கூப்பிட்டு நேற்று தான் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் முடித்தேங்க. எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ ஜூன் 28 and 29 29 and 28 and 29 வந்து இதுக்கான ட்ராக் நடக்கும். ஸோ வந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து மீட் பண்ணலாம். நானும் வருவேன் கண்டிப்பாக. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. இன்னும் எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து கால் வரும். அதுலேருந்து எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கால் வரும். ஸோ இது வந்து பியூர் ஜிடி கப் ரேஸ் ஓட்டுறதுக்காக. கண்டிப்பாக யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அங்கே மீட் பண்ணுவோம். அது வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் விலாகில் என்னன்னு சொல்லிட்டு.
ஸோ சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். மீதி விஷயங்கள் நான் உள்ளே போய் நான் மாற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சில நேரங்கள் கழித்து ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 504. அது சிந்தட்டிக் வந்து 3000 ஆனா 3000 தானே சொன்னீங்க சிந்தட்டிக்? ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கைஸ் சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட வருது. இது 504 ரூபா தான். இதில் எங்கே போச்சுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரே கருப்பாக இருக்குது. பேடே தெரியல, கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு 10% தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இல்லை. ஓகே இதை நான் மாற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன. சில நேரம் கழித்து இப்போ தாங்க புது பிரேக் பேட் மாற்றிட்டோம். பழைய பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு இன்னும் கொஞ்சம் ஓட்டி தான் இரும்பே தேஞ்சிருக்குமா. கூப்பிட்டு சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் ஓட்டி தான் இரும்பே தேஞ்சிருக்கு இருப்பான், இப்படியே ஓட்டிட்டு இருந்தேனா அப்படின்னாரு. ஐயோ நல்ல வேலை வந்து மாற்றிட்டாங்க, இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். அப்பா நச்சுன்னு தான் பிடிக்குது. இப்போது நல்லா இருக்குங்க இந்த பிரேக் பேடு. ஸோ எவ்வளோ வந்துச்சுன்னா 506 வந்துச்சு. சிந்தட்டிக் போட்டிங்கன்னா 3000 ரூபாங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். 3 மடங்குனா கூட 1500 ரூபா. எவ்வளோ மடங்கு? எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது 6 மடங்கு 7 மடங்கு அதிகம் இந்த காஸ்ட்டோட. பட் இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு மாதிரி இது பாருங்கள், பிரேக்லாம் நல்லா தான் பிடிக்கல இல்லை. இதுதான் ரொம்ப மட்டமாக தேஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம்தான். இப்போ இந்த இரும்பு வந்திருக்குமா, நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்த இர்ஃபான். இல்லை பிளேட்டே போகிறதுக்காக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 500 ரூபாவில் முடிகிறது வந்து நீங்கள் வந்து 3000 ரூபா இல்லை பிளேட்டே பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கிட்ட வரும். ஸோ வந்து 500 ரூபாவில் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து பில்லு இப்போ வச்சுருப்பேன். நல்ல வேலை நான் காலையிலே எனக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு இதை மாற்றிடுவோம், பரவாயில்ல என்கிட்ட காசு இல்லை. அப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்பயே மாற்றிருக்கலாம், அப்போ வந்து காசு இல்லை, அதனால ரிட்டன் வந்துட்டேன். நான் அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே வந்து மாற்றிக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் 3ஆம் தேதி. சம்பளம் இப்போ இந்த மாதம் தான் வந்துச்சு. ஸோ வந்தோடனே வந்து உடனே வந்து மாற்றிட்டேன். ஸோ கொஞ்ச நாள் வந்து லோக்கல்லே ஓட்டியிருந்தேன், ரொம்ப எங்கேயுமே வெளியில் எடுத்துன்னு போகல. நான் ஈஸியாக ரைடு மட்டும் தான் வெளில போயிருப்போம், அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனே வந்து மாற்றிட்டேங்க. ஒரு நல்ல விஷயமா போச்சு, இல்லை எனக்கு பெரிய சில இருந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் இதுலேருந்து. ஸோ இந்த பேடும் நல்லா இருக்குங்க உண்மையிலேயே. 506 ருபீஸ்க்கு ஒரு ஓகே ஒர்த்தான பேடு தான். எதுவுமே எனக்கு இது டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. பழைய பேடுக்கும் இதுக்கும் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல. தூக்கம் வருது, நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தேன்னா சொருவுது. ஏன்னா ஏஞ்சிக்கவே முடியல என்னால். 10 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் இருந்துச்சு. தம்பி இந்த மாதிரி வந்து 10 மணிக்குன்னொன்னே அலாரம் வச்சுருந்தேன், பட் அதை எழுந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து தூங்கினேன். ஸோ அவ்வளோ நாங்கள் எந்த விளாக் என் பண்ணிக்கிறேன். சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல தொட்டுக்கோங்க. அவங்க அன்பாத்துரு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஆளுங்க, லவ் யூ ஸோ மச். அடுத்த விளாகில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.